ஒரு முறை பாஸ்தா செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். என்னடா பாஸ்தாவை போய் ஹெல்த்துங்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எடுத்திருக்கிறது அரிசி பாஸ்தா தான். ரொம்ப ஹெல்த் இல்லாட்டியும் அன்ஹெல்த்தி இல்லை. அதனால ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வெந்துடும். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் பட்டர் சேர்த்திருக்கேன். பட்டர் நல்லா உருகி வந்தோடனே சின்ன ஸ்லைஸ் பண்ண பூண்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சில்லி சாஸ் சேர்க்குறேன், அப்புறம் சோயா சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தக்காளி சாஸை மிக்சியில் அடிச்சுட்டு அப்படியே சேர்க்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு கிரேவி பதத்தில் வரும். அந்த ஸ்டேஜ் வரையில் வேக வச்ச மக்ரூனியை அப்படியே சேருங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கையிலே சாப்பிடணும் போல இல்லை. அவ்வளோதாங்க. இது மேலாப்பில் சீஸை அப்படியே துருவி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலைகள் மேலாப்பில் தூவி அப்படியே மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியத்தில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா அப்படி ஒரு டேஸ்டான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே ரொம்ப